கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமானா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 10வது வசனம். ரோமர் 13:10, ரோமன்ஸ் 13:10. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. இப்ப 8வது வசனத்துல என்ன சொன்னாரு? அன்பு பிரமாணங்களை நிறைவேற்றுதுன்னு சொல்லி காட்டினாரு. அடுத்து நமக்கு என்ன காட்டி கொடுத்தாரு? அது எப்படி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நிறைவேறுதுங்கிறத காட்டி கொடுத்தாரு. இப்ப என்ன பண்றாரு? அந்த அன்பினுடைய வரையறுக்கக்கூடிய ஒரு காரியமாக என்ன மொத்தமா அன்பை வரையறுக்குன்னா என்ன? அன்பு பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. இப்ப அன்பினுடைய எதிர்மறையான ஒரு காரியத்தை சொல்றாரு. அன்பு என்ன பண்ணாது? அடுத்தவனுக்கு எந்த ஒரு காயமும் வரணும்னு நினைக்கவே நினைக்காது. அடுத்தவனை அவனுக்கு தெரியாம ஏமாத்தணும், இல்ல அவனை ஏதாவது ஒண்ணு பாரியம் செய்யணும், இல்ல அவனை அவனுடைய மரியாதையை கெடுக்கணும், இப்படி எந்தமான ஒருத்தரை கெடுக்கக்கூடிய ஒரு காரியத்துல பண்ணவே பண்ணாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 6வது அதிகாரம் 31வது வசனம் சொன்னாரு. என்ன சொன்னாரு? நீ உனக்கு யாரு என்ன செய்ய நினைக்க கூடாதோ அதை நீ மத்தவ செய்யாத, இல்லையா? நீங்க 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்துல 4ல இருந்து 7 வரை உள்ள வசனங்கள்ல எப்படி அன்பு பொறுமையா இருக்கும், அது எப்படி தன்னை சுயத்தை நாடாது, மற்றவர்களை எப்படி இது பண்ணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லிட்டாரு. அப்ப என்னன்னா, அன்பு என்பது ஒரு காயமில்லாம இருப்பது மாத்திரம் அல்ல, இது மற்றவர்களை காயப்படுத்தாமல் இருக்கக்கூடிய ஒரு காரியம். அதனால என்ன சொல்றாரு? ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. அப்ப நியாயப்பிரமாணத்தினுடைய குறிக்கோள், ஒரு நோக்கம், அதனுடைய முழுமை எதுல இருக்கு? அன்புலதான் இருக்கு. அதைத்தான் நமக்கு சொல்லும்போது என்ன சொல்றாரு? ஆகையால். அப்ப என்ன? அன்புதான் பிரமாணங்களை நிறைவேற்றும், அன்புதான் பிரமாணங்களை கடைபிடிக்கும், அன்புதான் பிரமாணங்களை வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடியதா இருக்கும். அப்ப என்ன பண்ணும்? அன்பு என்ன பண்ணும்? ஒரு தேவனுடைய குணாதிசயத்தோடு என்ன ஒன்று சேர்க்கக்கூடியதாக. அப்ப என்ன? பிரமாணங்களை அது தள்ளி விடாது, மாறாக பிரமாணங்களை அன்பு நிறைவேற்றும். ஏன்னா நீ மத்தேயு 22வது அதிகாரம் 40வது வசனத்தை சொல்லும்போது என்ன சொன்னாரு? நியாயப்பிரமாணங்களும் தீர்க்கதரிசிகளும் எதுல அடங்கி இருக்கு? இந்த 2 கற்பனைகள் அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதே மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 14வது அதிகாரம் 15வது வசனத்துல என்ன சொன்னாரு? நீங்கள் என் மேல் அன்பாய் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுவீர்கள். அப்ப என்னன்னா, நம்ம அதனாலதான் யாக்கோபு 2:8 இது என்ன சொல்றாரு? ராஜரீக பிரமாணம் என்று சொல்லக்கூடியதா. அப்ப அன்பு என்பது பிரமாணத்துக்கு எதிரி கிடையாது. அது மாத்திரமல்ல, பிரமாணங்களை நிறைவேற்றுவதே அன்புதான். அதனாலதான் அன்பு நம்ம செலுத்தி தீர முடியாத ஒரு கடன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தாரு. அப்ப என்ன? ஒரு கடன்ல இருந்து நம்ம எப்படி விலக்கி காட்ட போறோம்? அது என்ன நிறைவேற போகுது? நம்ம பிரமாணங்கள்ல நிறைவேற்ற போகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அப்ப அன்புதான் கர்த்தருடைய நெறியான வாழ்க்கையினுடைய எல்லாமே என்பதை நம்ம புரிஞ்சு கொள்கிறோம். அன்புதான் எல்லா கற்பனைகளையும், கர்த்தரிலிருந்து வரக்கூடிய எல்லா கற்பனைகளினுடைய நிறைவேற்றமா இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இப்ப அன்பு ஒரு ஆவியினுடைய கனின்னு சொல்றமே ஒழிய மாம்சத்தினுடைய ஒரு கனின்னு சொல்லல. அப்ப ஒரு ரட்சிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் என்னவா இருக்கு? அவன் அன்புல வளரக்கூடியவனா, அன்புக்கு ஒரு இலக்கணமாய், அன்பை தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடியவனாய் இருக்க வேண்டும். நம்ம WCFல இருந்து நாங்க ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேம்ப் போனோம். அந்த கேம்போட தீமே நாங்க இந்த கேம்ப் தான் வச்சிருந்தோம். ரோமர் 13:10 தான் எங்களுடைய டிஷர்ட். நாங்களாம் என்ன வச்சிருக்கிறோம்? ஒரு டிஷர்ட் பிரிண்ட் பண்ணோம். அதுல இந்த ரோமர் 13:10 தான் போட்டோம். அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது என்று சொல்லக்கூடியதாக. அது எங்க சபையில உள்ள மக்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வரக்கூடிய ஒரு காரியமா இருந்தது. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, அன்பு எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கைய நம்ம தேவனுடைய காரியங்களுக்கு கீழ்ப்படிவதில்
இல்ல நம்ம மற்றவர்களை அன்பு செலுத்துவதில் எந்த அளவுக்கு நம்மளை வளர்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா நம்மளுடைய எல்லாருடைய பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாத்துலயும் பாருங்க, என்ன பார்ப்பீங்க? அன்புதான் அதை சரி பண்ணக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அன்புதான் சமாதானத்தை நாடும், வெற்றி அல்ல. இது நமக்கு மிக தெளிவாக தெரிய வேண்டிய ஒரு காரியம். நீங்க வெற்றியை நாடக்கூடிய மக்களா இருக்கிறீங்களா, இல்ல சமாதானத்தை நாடக்கூடிய மக்களா இருக்கிறீங்களா? சமாதானத்தை நாடுகிற மக்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ராஜ்யத்தின் புத்திரர்கள் என்று சொல்லக்கூடிய காரியத்தை கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிறார். அதனால நம்ம அன்பின் மூலமா நம்ம என்ன பண்ணுவோம்? சமாதானத்தை நாடுவோம், வெற்றியே அல்ல. வல்ல பிதாவே, இதோ சில சமயங்கள்ல நாங்கள் தோற்றாலும் அன்பின் மூலமாய் ஆண்டவரே உமக்கென்று வாழக்கூடிய மக்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். அன்பு வெற்றி பெறுவது குறிக்கோள் அல்ல, சமாதானமே குறிக்கோள் என்பதை புரிந்து கொண்டோம். அப்படி நாங்க எல்லாரோடும் அன்பின் மூலமாய் சமாதானமாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்துல சந்திப்போம். குட் நைட்.